Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய மினி சார்ட், அதாவது ஸ்பார்க் லைன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, Excelல ஸ்பார்க் லைன்னா என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை கிராஃபிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சார்ட்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இதோட ஒரு மினி வெர்ஷன் தான் ஸ்பார்க் லைன். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு சிங்கிள் செல்லில் வரக்கூடிய ஒரு மினி சார்ட் தான் ஸ்பார்க் லைன். ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்கங்கிற வேல்யூ இருக்குது இல்லையா? இந்த வேல்யூஸ்க்கு தான் நமக்கு ஸ்பார்க் லைன் தேவை. முதல்ல எந்த லொக்கேஷனில் ஸ்பார்க் லைன் வேணுமோ அந்த லொக்கேஷனை முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேபில் பார்த்தோம்னா அங்கே நமக்கு ஸ்பார்க் லைன்ஸ் குரூப்பில் 3 விதமான ஸ்பார்க் லைன் ஆப்ஷன் உண்டு: லைன், காலம் அண்ட் வின் லாஸ். இதில் என்ன விஷயம்னா, இந்த வின் லாஸ் ஸ்பார்க் லைன் இருக்கு இல்லையா, ஒருவேளை நம்ம டேட்டாவில் நெகட்டிவான வேல்யூஸ் இருக்குது, லைக் -70,000 -50,000 இந்த மாதிரி நெகட்டிவான வேல்யூஸ் இருந்துச்சுன்னா மாத்திரம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த வின் லாஸ் ஸ்பார்க் லைனை யூஸ் பண்ணலாம். பட் நம்ம டேட்டாவில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான நெகட்டிவ் வேல்யூஸும் கிடையாது. ஸோ அதனால லைன் ஸ்பார்க் லைன் ஆர் காலம் ஸ்பார்க் லைன் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். பட் நாம் இப்போதைக்கு லைன் ஸ்பார்க் லைன் என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் லைன் ஸ்பார்க் லைன் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஸ்பார்க் லைன்ஸ் டயலாக் பாக்ஸ் நமக்கு ஓப்பன் ஆயிரும். அண்ட் இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ரேஞ்ச், அதாவது ஏற்கனவே நாம் எந்த லொக்கேஷனில் வேணுங்கிற செல்லை நம்ம முன்னாடியே செலக்ட் பண்ணதுனால லொக்கேஷன் ரேஞ்சில் அந்த செல் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ நமக்கு தேவையான ஸ்பார்க் லைனுக்கு தேவைப்படக்கூடிய டேட்டா ரேஞ்சை தான் நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். ஸோ நாம் என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் டேட்டா ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்தோம்னா இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ஸ்பார்க் லைன் கிரியேட் ஆயிருச்சு. அதுக்காக மீதி இருக்கக்கூடிய டேட்டாவுக்கு நம்ம உட்காந்து ஸ்பார்க் லைன் இண்டிவிஜுவலாக கிரியேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணாலே போதும். அப்போ நமக்கு ஸ்பார்க் லைன் பர்ஃபெக்டாக கிரியேட் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி வேல்யூவை நம்ம அப்டேட் பண்ணுறோங்கிற பட்சத்தில் ஸ்பார்க் லைனும் பார்த்தீங்கன்னா கூடவே சேர்ந்து என்ன ஆயிரும், பர்ஃபெக்டாக அப்டேட் ஆயிரும். மற்றபடி இந்த ஸ்பார்க் லைனில் ஒரு சில ரீமாடிஃபிகேஷன் பண்ணணுங்கிற பட்சத்தில் ஸ்பார்க் லைன் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா டிசைன் டேப் உண்டு. ஸோ இந்த டிசைன் டேப்பில் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஸ்பார்க் லைனில் நமக்கு ஃபர்தராக என்ன மாடிஃபிகேஷன்ஸ் வேணுமோ தாராளமாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த ஸ்பார்க் லைனில் மே மாதத்தோட டேட்டாவை இன்க்ளூட் பண்ண விரும்பலைங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நம்ம இந்த ஸ்பார்க் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு சேம் ஸ்பார்க் லைன் டூல்ஸில் டிசைன் டேப்பில் பார்த்தோம்னா இங்கே நமக்கு எடிட் டேட்டாவோட ட்ராப் டவுனை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அங்கே நமக்கு எடிட் குரூப் லொக்கேஷன் அண்ட் டேட்டா இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட் ஸ்பார்க் லைன்ஸ் டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். லைக் இப்போ எனக்கு டேட்டா ரேஞ்சில் நான் என்ன பண்ணுறேன், ஏப்ரல் மாதம் வரைக்கும் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்தோம்னா இப்போ நமக்கு மே மாதம் இல்லாமல் இந்த ஸ்பார்க் லைன் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக க்ரியேட் ஆயிருக்கு. பட் நமக்கு ஃபுல்லாகவே தான் தேவை. ஸோ ஜஸ்ட் நம்ம Ctrl+Z கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அன்டூ பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரே ஒரு ஸ்பார்க் லைன் மட்டும்தான், அதாவது இந்த பிராண்டோட ஸ்பார்க் லைன் மட்டும் தான் எனக்கு எடிட் பண்ணணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், எடிட் டேட்டாக்குள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே நமக்கு எடிட் சிங்கிள் ஸ்பார்க் லைன் இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா ரேஞ்சை மட்டும் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ ஒருவேளை சேம் இங்கே எனக்கு ஜான்வரியோட டேட்டா இன்க்ளூட் பண்ண விரும்பலங்கிற பட்சத்தில் ஸோ இந்த ரேஞ்சை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கும்போது ஜான்வரி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஸ்பார்க் லைன் மட்டும் நமக்கு என்ன ஆயிருக்கும், ப்ளேஸ் ஆயிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு எல்லாமே தான் தேவை. ஸோ Ctrl+Z கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அன்டூ பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இன்னும் கூட ஒரு சில விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்பார்க் லைனோட கலர் எனக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ப்ளூ அண்ட் கிரே மிக்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷோன்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா. ஸோ இதில் மார்க்கர்ஸ் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணோம்னா ஒவ்வொரு வேல்யூவுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தனித்தனி மார்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு அப்ளை ஆகும். பட் நமக்கு இந்த அளவுக்கு மார்க்கர்ஸ் எல்லாத்துக்கும் தேவையில்லை. ஸோ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹை பாயிண்ட் அண்ட் லோ பாயிண்ட் இருக்கு இல்லையா. இப்போ கிகாபைட் அப்படிங்கிற பிராண்ட் 5 மாதம் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்த மாதம் கம்மியாக சேல்ஸ் பண்ணாங்க அண்ட் எந்த மாதம் அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு ஹைலைட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஹை பாயிண்ட் அண்ட் லோ பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் கவனித்து பார்த்தீங்கன்னா ஹை பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேயே நமக்கு ஹைலைட் ஆகுது அண்ட் லோ பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேயே ஹைலைட் ஆகுது இல்லையா. ஸோ அதுக்கான காரணம் மார்க்கரோட கலரை நம்ம என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணல. ஓகே, ஸோ மார்க்கரோட கலரை நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹை பாயிண்ட் உண்டு. ஸோ இதில் கொஞ்சம் நல்ல பிரைட்டான க்ரீன் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் கலர் இல்லைனா கூட மோர் கலர்ஸ்குள்ளே போனீங்கன்னா அங்கே நமக்கு
உங்களுக்கு தேவையான கலர்ஸ் உண்டு. ஸோ அதில் ஓரளவுக்கு நல்ல கலர் நம்ம என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹை பாயிண்ட் நமக்கு வந்து க்ரீனில் தெரியணும் அண்ட் லோ பாயிண்ட் பிரச்சனை இல்லை, நமக்கு ரெட்டில் இருந்தாலே ஓகே. இன்கேஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெகட்டிவான வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, மற்றபடி நம்ம ஆக்டிவ் பண்ணி வச்சிருக்கிற இந்த மார்க்கர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஸ்பார்க் லைனோட டைப்பை நம்ம சேஞ்ச் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இது நமக்கு ஒர்க் ஆகும். ஒருவேளை இப்போ நம்ம வந்து காலம் ஸ்பார்க் லைனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோங்கிற பட்சத்தில் கவனிச்சு பாருங்கள், சேம் ஹை பாயிண்ட் லோ பாயிண்ட் நம்ம கரெக்டாக இருக்குது. விண்ட் லாஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னாலும் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை விண்ட் லாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேருந்து சொல்கிற மாதிரி, ஒருவேளை நீங்கள் நெகட்டிவ் வேல்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், விண்ட் லாஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த வேரியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு தெரியும். பட் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த வாட்டி நான் என்ன பண்ணுறேன்னா வந்து காலம் ஸ்பார்க் லைனுக்கு நான் என்ன பண்ணுறேன், ப்ளேஸ் பண்ணுறேன். சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவாக கவனிங்க. இந்த ஸ்பார்க் லைன் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிராண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹை பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹை பாயிண்ட்டோட லெவலை பாருங்களேன், சேமாக இருக்குது. கவனித்து பாருங்கள், எல்லா ஹை பாயிண்ட்டோட லெவலும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. இப்போ நமக்கு என்ன டவுட் வரும்னா, ஆமாம் ப்ரோ எல்லாமே அந்தந்த பிராண்டில் ஹை தானே, ஹை வேல்யூ தானே, அதனால தான் எல்லாம் ஒரே லெவலில் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அப்படி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஆல்ட் F1 கொடுத்து ஒரு காலம் சார்ட்டை நான் என்ன பண்ணுறேன், குயிக்காக ரெடி பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், ஸ்விட்ச் ரோ அண்ட் காலம். சரி, இப்போ இந்த காலம் சார்ட்டை நல்லா கவனித்து பாருங்கள். கிகாபைட், MSI, HyperX, ஸோ ஒவ்வொரு பிராண்ட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பிராண்டோட ஹை பாயிண்ட்டை கவனித்து பாருங்கள், எல்லாத்துக்கும் வேரியேஷன் இருக்குது. ஸோ இந்த ஹை பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஹை வேல்யூ பார்த்தீங்கன்னா அதோட லெவல் வேறு இருக்குது, இதோட ஹை லெவல் வேறு இருக்குது. அந்த லெவல் ஆஃப் ஹைட் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இங்கே வேரியேஷன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ ஒரு காலம் சார்ட்டில் அந்தந்த ஹை பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இந்த வேரியேஷன்ஸ் இருக்குன்ற பட்சத்தில், அப்போ ஸ்பார்க் லைனில் இங்கே கவனித்து பாருங்கள், நமக்கு ஏன் இந்த வேரியேஷன்ஸ் தெரியலனா அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த ஆக்சிஸில் போய் பார்த்தோம்னா அங்கே நமக்கு ஆட்டோமேட்டிக் ஃபார் ஈச் ஸ்பார்க் லைன் அப்படிங்கிறது செலெக்ஷனில் இருக்காது. அதாவது மினிமம் வேல்யூக்கும் மேக்ஸிமம் வேல்யூக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபார் ஈச் ஸ்பார்க் லைன் அப்படிங்கிற செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு எந்த வேரியேஷனும் வேண்டானா பிரச்சனை கிடையாது. இல்லை உங்களுக்கு வேரியேஷன்ஸ் வேணுங்கிற பட்சத்தில் நாம் என்ன பண்ணலாம், ஆக்சிஸில் போயிட்டு சேம் ஃபார் ஆல் ஸ்பார்க் லைன், அதாவது வெர்டிக்கல் ஆக்சிஸ் மினிமம் வேல்யூ ஆப்ஷன்ஸில் சேம் ஃபார் ஆல் ஸ்பார்க் லைன் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி மினிமம் வேல்யூலேயே நம்ம என்ன பண்ணலாம், சேம் ஃபார் ஆல் ஸ்பார்க் லைன் நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் தெளிவாக தெரியும். ஸோ இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹை பாயிண்டோட லெவல் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். பிகாஸ் இங்கே தான் பார்த்தீங்கன்னா 87,000க்கு என்ன பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை விட கொஞ்சம் கம்மியாக, அதை ரொம்ப கம்மியாக பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அதிகபட்ச சேல்ஸே பார்த்தீங்கன்னா 60,000 தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பிகாஸ் 65,000. அண்ட் இங்கே ஒரே மாதிரி இருக்குது, பிகாஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூ 65,000 அண்ட் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பிகாஸ் 75,000. ஓகே, நார்மலாக ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம ஒரு காலம் சார்ட்டில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தேவைங்கிற பட்சத்தில், அந்த டேட்டா வேரியேஷன்ஸ் வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த டிசைன் டேப்பில் இருக்கக்கூடிய, அதாவது ஸ்பார்க் லைன் டூல்ஸில் டிசைன் டேப்பில் இருக்கக்கூடிய ஆக்சஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி சேம் ஃபார் ஆல் ஸ்பார்க் லைன் நீங்கள் என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஸ்பார்க் லைனை எரேஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் ஸ்பார்க் லைன் டூல்ஸில் டிசைன் டேப்பில் பார்த்தோம்னா அங்கே நமக்கு கிளியர் ஆப்ஷன் உண்டு. நல்லா கவனிங்க, செலக்ட் பண்ண ஸ்பார்க் லைனை மட்டும் எரேஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கிளியர் செலக்டட் ஸ்பார்க் லைன் நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். இல்லை குரூப்பாக இருக்கிற எல்லா ஸ்பார்க் லைன் எனக்கு மொத்தமாக தூக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கிளியர் செலக்டட் ஸ்பார்க் லைன் குரூப் கொடுத்தோம்னா மொத்தமாக அந்த கண்டென்ட் மொத்தமாக அந்த ஸ்பார்க் லைன் குரூப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு எரேஸ் ஆயிரும். இல்லைனா கூட பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் நம்ம நேராக என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் போய் பார்த்தோம்னா அங்கேயும் நமக்கு கிளியர் ஆப்ஷன் உண்டு. ஜஸ்ட் நம்ம கிளியர் ஆல் கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக நமக்கு ஸ்பார்க் லைன் எரேஸ் ஆகிடும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.